எங்கள் வீட்டு குட்டி தங்கத்தோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி போனது அப்படிங்கிறத டே மினி விலாகோடு சேர்த்து இந்த விலாகில் பார்க்கலாம். டே ரொம்ப சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் நேரமாக எழுந்திரிச்சு இந்த சூரியனை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நேரமே எழுந்திரிச்சாச்சு, குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு பக்கத்துலேயே இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நான் என்ன செஞ்சேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் இதெல்லாமே முடிச்சுட்டு குயிக்காக ஒரு ஷாப்பிங்காக வெளியில் கிளம்பிட்டோம். சின்ன ஷாப்பிங் தான், பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதை விட இந்த பாய்லர் டீ எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடி தேடி இப்போ கேஸ் விலை அதிகமானதுனால எங்கேயுமே டீயே இல்லை. ஒரு சின்ன ஸ்நாக்ஸை சாப்பிட்டு கடைசியாக ஒரு பாய்லர் டீ கண்டுபிடிச்சோம். பட் உட்காந்து குடிக்க நேரம் இல்லாதனால பார்சல் வாங்கிட்டு வீட்டு இதுக்கப்புறம் தான் அந்த டேவோட முக்கியமான நாள் ஸ்டார்ட் ஆகுது. கேக் கட்டிங் வந்து ஆஃப்டர் 6 o'clock அப்படிங்கிறனால சீக்கிரமாக நாங்கள் போயிட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டச்சப்லாம் பண்ணிவிட்டு பர்த்டே பார்ட்டி கிளம்பியாச்சு. இவர் தான் என்னோட மருமகன் இனியன். இவருக்கு வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன். ஸோ என்னோட தம்பி பையன் வீட்டில் டெக்கரேஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. இனி என்னோட க்யூட்டான அத்தை டான்ஸ் ஆடிட்டே சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஸோ கேக் கட்டிங்காக எல்லாருமே வெயிட்டிங். கரெக்டான டைம் பார்த்து கேக் கட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு குட்டி 2 குட்டியில் மொத்தமாக 4 குட்டீஸ் வீட்டில் இருந்ததுனால எல்லாத்தையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கேக் கட்டிங்கை சிறப்பாக முடிச்சாச்சு. எந்த பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தாலும் நம்ம குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் ஞாபகம் தான் நமக்கு வரும். அதே மாதிரி இதே இடத்துல தான் மகனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணோம். ஸோ அந்த மெமரிஸ்லாம் வந்தது. ரொம்ப டேஸ்டியான எம்மியான கேக்ஸ், சாக்லேட் பால் இதெல்லாமே சாப்பிட்டோம். இவங்க வீட்டிலே கேக் செய்கிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இனியன் கேக்ஸ்னு இன்ஸ்டாகிராம் பேஜும் வச்சுருக்காங்க. ப்ரௌனிஸ், கேக்ஸ் இந்த மாதிரி எது கேட்டாலும் ஹோம் டெலிவரியிலேருந்து எல்லாமே பண்ணி தருவாங்க. கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். இது வரைக்கும் எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைடே போட தெரியாது. ஆனால் அன்றைக்கி அவசரத்தில் போட்டு போனது அவ்வளோ சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு. நிதானமாக பார்த்து பார்த்து செய்கிற வேலையை விட அவசரத்தில் செய்கிற வேலை எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கும்.